வேல்யூஸ் கேரக்டர்ஸ் இது ரெண்டுத்தையும் டிஸ்பிளே நான் ஒரு டிஸ்பிளே காம்பனண்ட்டை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு கிடச்சது இந்த எல்சிடி டிஸ்பிளே. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ நான் இப்போ வச்சுருக்கிற டிஸ்பிளே வந்து 16:2 எல்சிடி டிஸ்பிளே. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 பின் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இதனுடைய பின் டயக்ராமை முதல்ல போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் பின் வந்து விஎஸ்எஸ் பின். இந்த பின் வந்து எல்சிடி டிஸ்பிளேக்கு மைனஸ் வோல்டேஜை தரத்துக்கு இந்த பின்னை வச்சுருக்காங்க. அடுத்த பின்னுடைய நேம் வந்து விடிடி பின். இந்த பின் வந்து எல்சிடி டிஸ்பிளேக்கு பாசிட்டிவ் வோல்டேஜை தரத்துக்கு இந்த பின்னை வச்சுருக்காங்க. அடுத்த பின்னுடைய நேம் வந்து விஓ பின். இந்த பின் வந்து எல்சிடி டிஸ்பிளேயில் நம்ம கேரக்டர்ஸ் டிஸ்பிளே பண்ண அந்த டிஸ்பிளே பண்ண கேரக்டர்ஸோடைய கான்ட்ராஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பின்னை கொடுத்துருக்காங்க. அடுத்த பின் வந்து ஆர்எஸ் பின். இது வந்து பின். இது வந்து நம்ம ஆர்டினோ போர்ட் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து டேட்டாஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்த பின் வந்து ரீட் அண்ட் ரைட் பின். இந்த பின்னை நம்ம எப்பவுமே லோ பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம ரைட் பண்ணுறதுனால நம்ம எப்பவுமே லோ பண்ணியே வச்சுருப்போம். அடுத்த பின் வந்து நம்ம ஆர்டினோ கொடுக்க போகிற பின். ஸோ அந்த பின்னோடைய நேம் வந்து எனேபிள் பின். இந்த பின்லேயும் டேட்டாஸ் வரும். டேட்டாஸ் வரும்போது நம்மளுக்கு கேரக்டர்ஸ் தெரியும். அடுத்த பின்ஸ் வந்து D0லேருந்து D7 வரைக்கும். இந்த பின்ஸ் வந்து நம்ம 8 பிட் மோட் அப்படி இல்லைன்னா 4 பிட் மோடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 4 பிட் மோட் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்த 2 பின் வந்து பார்த்திங்கன்னா பேக் லைட் பின்ஸ். அதை A and K அப்படின்னு அதை நேம் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் பேக் லைட்டுக்கு பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா அது வந்து பேக் லைட் எரியும். சேம் வந்து கேரக்டர்ஸும் டிஸ்பிளே ஆகும். வாங்க இப்போ சர்க்யூட் டயக்ராமை போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம பின் டிஸ்கிரிப்ஷன் பார்த்த மாதிரியே தான் நம்ம கனெக்ஷன்ஸையும் கொடுக்க போகிறோம். ஸோ முதல் பின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் போர்டில் வந்து நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து நம்ம ஆர்டினோ போர்ட்லேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து மைனஸ்க்கு கொடுத்துறோம், மைனஸ் ரெயிலுக்கு கொடுத்துறோம். அதுக்கடுத்தது செகண்ட் பின் வந்து ப்ளஸ் ரெயிலுக்கு கொடுத்துட்றோம். தேர்ட் பின் வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு பொட்டென்ஷியோமீட்டரோட சென்டர் பின்னுக்கு கொடுத்துட்றோம். அப்புறம் இந்த பொட்டென்ஷியோமீட்டரோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து நம்ம ப்ரெட் போர்டில் இருக்கிற ரெயில்ஸுக்கு கொடுத்துட்றோம். அதுக்கடுத்தது ஃபோர்த் பின் வந்து நம்ம ஆர்டினோவில் இருக்கிற 12th பின்னு கொடுக்குறோம். அது டேட்டா பின். அதோடைய பின்னோட நேம் வந்து ஆர்எஸ் பின். அதுக்கடுத்தது ஆர்டபிள்யூ பின். இந்த பின் வந்து சொன்ன மாதிரி அது எப்போயுமே லோ பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்தது வந்து எனேபிள் பின். இந்த பின்னை வந்து நம்ம ஆர்டினோ போர்டில் இருக்கிற 11th பின்னுக்கு நம்ம இது வந்து கொடுத்துட்றோம். அடுத்து வந்து 4 பின்னு விட்டுடுறோம். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த 4 பின்னை வந்து 8 பிட் மோடில் யூஸ் பண்ணும்போது நம்ம அது இப்போ இந்த டியூட்டோரியலில் 4 பிட் மோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ D4லேருந்து D7 வரைக்கும் ஒயர்ஸை கொண்டு போயிட்டு 5 4 3 2 1 அப்படியே இங்கே நம்ம ஆர்டினோ போர்டில் இருக்கிற பின்ஸுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும் ஒன்று ஒன்றா. அதுக்கப்புறமா 2 பின்னை வந்து நம்ம பேக்லைட் பின்னுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண சர்க்யூட் டயக்ராம் வந்து நம்ம வந்து ப்ரெட் போர்டில் வந்து அதை செஞ்சு நம்ம வந்து அதை ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக எல்சிடி டிஸ்பிளே வந்து ப்ரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லா கனெக்ஷனுமே நம்ம அதே மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்சிடி டிஸ்பிளேக்கான ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம வந்து டைப் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து ஆர்டின் வழி இன்பில்டாக லிக்விட் கிறிஸ்டல் லைப்ரரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க லிக்விட் கிறிஸ்டல் லைப்ரரி. ஸோ இதை இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பேரை டைப் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற பின்னெல்லாம் வந்து அதோட நம்பர் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 12 11 5 4 3 2 இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம டைப் பண்ணிட்டு செமிகோலன் போடணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட வாய்ஸ் செட்டப்புள்ள தான் போடணும். ஓகே, ஸோ வாய்ட் செட்டப்புள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்சிடி பிகின் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வச்சிருக்க எல்சிடியோட டைமென்ஷன்ஸ் முதல்ல வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ
நம்ம வச்சுக்கு 16/2 அப்படின்றதுனால வந்து இந்த இடத்துல 16,2 அப்படின்னு போட்டுட்டோம்னா அது அந்த டைமென்ஷன்ஸ்க்கு செட் ஆயிடும். ஓகே, இவ்வளவுதான் வந்து வாய்ட் செட்டப் இல்லை. ஓகே, அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ட் லூப். இதில் தான் நம்ம வந்து என்னென்ன பிரிண்ட் ஆகுது, எப்படி அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு வேர்டை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கர்சரை வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து செட் கர்சர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து இந்த லைப்ரரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எழுதலாம். ஓகே, செட் கர்சர் போட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காலம், அப்புறம் கம்மா போட்டுட்டு ரோஸ். ஃபர்ஸ்ட் காலம் வந்து இது 0லேருந்து ஆரம்பிக்குது, ரோவும் 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ மொத்தமாக 2 ரோ இருக்கு. ஆனால் வந்து இவங்க வந்து 0, 1 அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கர்சர் வந்து எந்த இடத்துல டைப் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு வேர்டு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது யூஸ் பண்ணோம். lcd.print அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ் ஆரம்பிச்சா நீங்க வந்து கொட்டேஷன்ஸ் வந்து போட தேவையில்ல. நம்பர்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து கொட்டேஷன்ஸ் போடணும். ஏதாவது ஒரு வேர்ட் அப்படின்னா போடணும். ஸோ இதுல வந்து நம்மளோட சேனலோட நேமே நம்ம வந்து எழுதலாம். ஓகே, இது எழுதுனதுக்கு அப்புறமா பேரன்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம செமிகோலன் பண்ணலாம். ஸோ இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைப்போம். ஸோ அதுக்காக நார்மலா நம்ம வந்து யூஸ் பண்ற டிலே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 2 செகண்ட்ஸ் டிலே ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னொரு முக்கியமான வேலை பண்ணணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணிப்போம். அதாவது அவங்க 0ன்னு அதை நேம் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கர்சர் வந்து மாற்றலாம். ஸோ வந்து நான் வந்து செகண்ட் லைனுக்கு மாற்றலாம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா நம்ம 0,0 அப்படின்னு போட்டோம். ஆனால் இதுல வந்து 0,2 அப்படின்னு போடணும். ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆனால் செகண்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 போடக்கூடாது, சாரி, அது வந்து 1ன்னு போடணும். ஓகே, இது போட்டதுக்கு அப்புறமா செமிகோலன் போட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா செகண்ட் லைனுக்கு வந்து கர்சர் மாறி இருக்கு. ஆனால் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் லைன் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அகைன் சேம் ஃபங்க்ஷன் தான், lcd.print ஃபங்க்ஷன் தான். இதில் கூட நம்ம லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன போட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arduino tutorial அப்படின்னு போட போறேன். ஓகே, இது போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதையும் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ண போறேன். ஸோ அதையும் நம்ம பண்ணிடலாம். ஓகே, இந்த 2 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ண வச்சதுக்கு அப்புறமா clear lcd.clear அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பிரிண்ட் பண்ண எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு புதுசா ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் lcd.clear அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் போடணும். இது வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம வந்து கர்சரை மாற்றணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ண கர்சர் வந்து செகண்ட் லைன்ல இருக்கு. இப்போ நம்ம திருப்பி கர்சரை வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு நம்ம செட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lcd.set cursor ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு 0,0,0 போட்டுட்டோம்னா திருப்பி அகைன் அதை கிளியர் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிடும். இதுக்கப்புறம் வந்து பிளிங்க் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு லெட்டர் நம்ம பிரிண்ட் பண்றோம்னா அந்த லெட்டர் இருக்கிற ஏரியா எல்லாத்தையுமே அதை வந்து அது ஒரு லெட்டர் மாதிரி பிரிண்ட் பண்ணாது, அந்த ஏரியா வந்து ஃபில் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே பிளிங்க் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு பிளாக் மாதிரி வச்சுக்கோங்க, எல்சிடியில் ஒரு பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அதை பிளிங்க் பண்ணி அதை ஆஃப் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா lcd.blink. ஓகே, இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளிங்க் ஃபங்க்ஷனை கொஞ்சம் டிலே கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து 1 செகண்ட் இதை டிலே பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது lcd.noblink அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை வந்து பிளிங்க் பண்றதுக்கு ஸ்டாப் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதிடலாம். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகைன் நம்ம வந்து இந்த இடத்துல போட்ட டிலே ஃபங்க்ஷனே தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இவ்வளவுதான் ஆக்சுவலா நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணி அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டன் கம்பைலிங் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட கோட் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஆர்டினோல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து மீதம் இருக்குது. அது வந்து +5 வோல்ட் அண்ட் கிரவுண்ட் வந்து நம்ம பிரெட் போர்டுக்கு கொடுக்கணும் ஆர்டினோல இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சர்க்யூட்டும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் 5 வோல்ட் அடாப்டர் மூலமாக அதை பவர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து அதை ஆன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எலக்ட்ரான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்டினோ டுட்டாரு. அப்புறம் வந்து ஒரு பிளாக் மாதிரி பிளிங்க் ஆகுது. அகைன் இது வந்து ஒரு சைக்கிளாக போய்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து பேக்லைட் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ பேக்லைட்டோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் அது ஆப்ஷனல் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் இந்த சேனல் புதுசுனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.